வணக்கம். ஓம் சாந்தி. கருணை கடல், ஞானக் கடலான பரமாத்மா தன்னுடைய இந்த உயர்ந்த கீதை ஞானத்தை நமக்கு கொடுக்க வரும்பொழுது இப்போ என்ன சொல்றார் நமக்கு அப்படின்னா, நம்முடைய கண்ணோட்டம் மாறும் பொழுது சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். நம்முடைய பார்வையானது ஞானத்தினால் மாறத் தொடங்குகிறது. அர்ஜுனனுடைய நிலையும் இப்படிதான் இருந்தது. இத்தனை நாட்கள் அர்ஜுனன், நான் யுத்தம் செய்ய மாட்டேன், என்னை விட இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள், இவர்களை கொன்றால் எனக்கு பாவம் வரும், நரகம் வரும், இப்படி பல விஷயங்களை இறைவன் முன்னால் வைத்துக்கொண்டே இருந்தான். இப்போ திடீரென்று அர்ஜுனனுடைய மனதில ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. இது ஒரு பெரிய ஒரு மாற்றம். எப்படி இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் இறைவன் இவ்வளவு முயற்சி செய்தும் கூட, உன்னுடைய பலகீனங்களை நீ விட்டுடு, நீ உன்னுடைய மன சோர்வையை உதறி நீ எழுந்து நில்லு, இப்படி பல விஷயங்கள் கூறினா கூட அர்ஜுனன் திரும்ப திரும்ப இவர்கள் குருமார்கள், இவர்களை நான் கொல்ல முடியாது, எனக்கு சிக்ஷை அளித்தவர் இவர் பாட்டனார், இவர்களெல்லாம் நான் எப்படி கொல்வது, இதையே திரும்ப திரும்ப கேட்டுருந்த அர்ஜுனனுடைய மனதில் ஒரு சேஞ்ச் வந்தது. அந்த சேஞ்ச் அவனுடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சது. எப்படின்னாக்க, திடீர்னு அவனுக்கு பல விஷயங்கள் மனதில் ரியலைஸ் ஆக தொடங்கித்து அர்ஜுனன் இறைவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். கார்பண்யதோஷோபஹதஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் धर्मसम्मूढचेताः. कार्पण्यदोषोपहतस्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः. यश्रेयस्यान् निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमां त्वां प्रपन्नम्. यश्रेयस्त्यां निश्चितं ब्रूहि तन्मे சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். திடீர்னு அர்ஜுனன் மனதில் வந்த ரியலைசேஷன் ஆனது என்ன சொல்றான் அப்படின்னா, கார்பண்ய தோஷோ, இரக்க தோஷத்தினால என்னுடைய சுபாவம் மாறிவிட்டது அப்படின்னு அவனுக்கு தோன்றது. திடீர்னு அனுதாபம் பரிதாபம்ங்கிற ஒரு குணம் அவனுக்குள்ளிருந்து வெளிப்பட்டதுனால என்னுடைய சுபாவம், இயற்கையான என்னுடைய சுபாவம் இப்ப மாறிடுது. இப்ப தர்ம சம்மூட சேதாக, இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலையில பிரிச்சாமி துவாம், உன்னை நான் இப்ப கேட்கிறேன் அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்கறான். என்ன கேட்கறான் அப்படின்னாக்க, யச்ரேயஸ்யானு, எனக்கு எது சிரேஷ்டமானதோ உயர்ந்ததோ, ப்ரூஹி தன்மே, எனக்கு அதை நீ சொல்லு. சிஷ்யஸ்தேகம், இப்ப நான் உன்னுடைய சிஷ்யனாயிடுறேன். ஷாதிமாம் துவாம் பிரபன்னம், என்னை நீ திருத்தி அருள்வாயாக. எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச் அர்ஜுனன் கிட்ட திடீர்னு வந்துடுது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீயே யோசியே, நீயே இதை புரிஞ்சுக்கோ, நான் எப்படி கொல்றது, இது தப்பு, இதுதான் தர்மமே அதர்மமா அவனுக்கு பட்டுது. இப்ப திடீர்னு அர்ஜுனன் மனதுல என்ன ஒரு விஷயம் வந்ததுன்னா, ஒருவேளை நான் அக்ஞான வசப்பட்டு நான் இப்படி தவறான எண்ணங்கள் என் மனதில் வந்துடுத்து, இந்த அக்ஞானமானது சரியான சிந்தனையிலிருந்து என்னை விலக்கிடுத்து, நான் இப்படியெல்லாம் எண்ணியது தவறு அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு ரியலைசேஷன் ஆரம்பிக்குது. அதனால அவன் இறைவன்கிட்ட, இத்தனை நாட்கள் நான் சொல்றது எல்லாமே ஒருவேளை தவறோ அப்படின்னு மனது வருத்தப்பட்டு இறைவன்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னாக்க, முதல்ல சொல்றான் இரக்க தோஷத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, திரும்ப என்ன சொல்றான் அப்படின்னாக்க, என்ன நீதான் திருத்தணும், ஏன்னா நான் இப்பொழுதிலிருந்து உன்னுடைய சிஷ்யனாயிட்டே, என்ன நீ சிஷ்யனாக ஏற்றுக்கொள், எனக்கு எது உகந்ததோ அதை நீதான் எனக்கு சொல்லணும். இதைதான் நம்ம ஒரு சரண்டர், சமர்ப்பணம்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒன்று நம்ம திடீர்னு யாராவது வந்தாக்க அவங்க சொல்றதை கேட்காம ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது கத்திடுறோம். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நம்ம மனசுல வர்றது, நம்ம சொன்னது தப்பு, இப்படி நாம் சொல்லியிருக்கிற வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இது சாதாரண விஷயம்தான். இதே போல
இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிறது இல்லையா? எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி நடக்குது. டக்குன்னு ஏதோ ஒரு மூடில் நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து தோணுது, நம்ம இவங்கக்கிட்ட இப்படி ஒரு ரூடாக பேசியிருக்க வேண்டாமோ, நம்ம இவங்களோட விஷயத்தை கேட்டிருக்கலாமோ, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னு. இப்படி தான் அர்ஜுனனோட நிலை இருந்தது. அப்படி இருந்ததுனால இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னாக்க, அவனுடைய முழு கண்ணோட்டமும் இப்போ திடீர்னு மாறிடுது. நான் அக்ஞான வசப்பட்டு என்னுடைய சிந்தனை எல்லாமே தவறாயி நான் இறைவன்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் தப்பு அப்படின்னு அவனுக்கு ஒருவேளை தப்போ அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண தொடங்குறான். அப்போ அதை மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்க, இறைவன் அர்ஜுனன் இறைவனிடம் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடுறான். அப்போ சரண்டர் அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இதுல அர்ஜுனன் என்ன செய்யறான் அப்படின்னா, முதல்ல இறைவனை முழுமையாக நம்புறது, விஸ்வாசம்னு இதை சொல்றோம். ஏன்னா எதிரில் இருக்கிறவங்களை நாம நம்பினாதான் நம்மள அர்ப்பணம் பண்ண முடியும். அப்ப அந்த சரண்டர் ஆன பிறகு அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்பதற்கு மனம் தயாராகிவிடுது. அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் நாம செக் பண்ணலாம். யாராவது ஒரு குழப்பத்துல நம்மள பார்க்கறாங்க, நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம டைரக்டா அவங்கள நீ இப்படிலாம் நினைச்சதே, இப்படியெல்லாம் பேசினது தப்புன்னு சொல்றோமா, இல்ல அவங்கள ஏத்துக்கிட்டு நம்மள நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய மனதை மாற்றத்திற்கான முயற்சி நாம செய்யறோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா இந்த சமர்ப்பணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்போ நமக்குள்ள ஒரு ஈகோ, அகங்காரம் வரும்பொழுது சமர்ப்பணம் வராது. அப்போ அகங்காரத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்ச பிறகுதான் நம்ம இறைவன்கிட்ட சமர்ப்பணம் ஆக முடியும். அதே போல நம் வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான பொழுது நாம் மற்றவர்களிடம் இதே போல நடந்துக்கிறோமா, அல்ல நம்மிடம் ஒருவர் ஒரு சமர்ப்பணம் ஆகிறாங்க அல்லது நமக்கு கைடன்ஸ் கேட்கும் பொழுது நாம் எப்படி பிஹேவ் பண்றோம், இதை நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல புரிஞ்சுக்கணும். அதனால அர்ஜுனனும் இதை பிராக்டிக்கலா சொல்லியே காட்டியிருக்கான். இறைவன்கிட்ட நான் செஞ்சது, பேசினது, யோசிச்சது தவறு, அஞ்ஞானம் அப்படின்னு அவன் அக்செப்ட் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போல்லாம் நிறையா கவுன்சிலிங்க்கு வராங்க. குழந்தைகளுக்கு கூட கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை இப்போ. ஏன்னா ஒரு பேரண்ட் சைல்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு நிறைய கேப் வந்துடுது. ஒரு குழந்தை அம்மா கிட்ட கூட தன்னை ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை அந்த குழந்தையோடைய ஒரு பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க மதரால் அவங்கள டேக்கிளே பண்ண முடியாத மாதிரி கூட இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே அம்மா என்ன சொல்கிறாங்க, இவன் இப்படி செய்கிறான், இது தப்பு, இவன் இதை விட்டுட்டாக்க எனக்கு ஓகே, இவன் இதை மாற்றிக்கணும். டைரெக்டாக அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள எந்த விதத்துலேயும் அக்செப்டன்ஸே இல்லாமல் இவங்க மாறணும்னு அவங்க பேச தொடங்குறாங்க. அதே போல இறைவன் நம்மக்கிட்ட பேசினாரா? இல்லை. முதல்ல அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க. நமக்குள்ள இருக்கிற சுயமரியாதையை, நேற்று கூட நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன் எபிசோடில் பார்த்தோம். சுயமரியாதையை ரொம்ப அழகாக தட்டி எழுப்பி பிறகு புரிய வைக்கிறாங்க, நீங்கள் இப்படி செய்யறதுக்கு பதிலாக இப்படி செய்யலாம் அப்படின்னு. இதே போல தான் நாம் நம் வாழ்க்கையில் எந்த உறவாக இருந்தால் கூட, இல்லை நம்ம யாரோட இருக்கோமோ, உறவு தான் இருக்கணுங்க அவசியம் இல்லை. அப்போ யாரோடு நம்ம இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷனை நம்ம ரொம்ப கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களோட நம்மளோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மதபேதம்னு சொல்கிறோம்ல, அது வராமல் இருக்கும். அப்போ இந்த கவுன்சிலிங்கிறது முதல்லையே நம்ம சொன்னோம், பகவத்கீதையே ஒரு பெரிய கவுன்சிலிங் மாடல் அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கீதையில் பகவான் ப்ராக்டிக்கலாக அர்ஜுனனுக்கு கவுன்சிலிங் பண்ணியிருக்கார். இப்போ இன்னைக்கு எப்போ அந்த புத்தகத்தை நம்ம திறந்தாலும் நமக்கும் அதிலிருந்து நமக்கு கவுன்சிலிங் கிடைக்குது. செல்ஃப் கவுன்சிலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நாமளே செய்ய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இதிலிருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அடுத்தது, அப்போ அர்ஜுனன் இந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மனமானது ஒருநிலைப்பட துவங்குது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். உள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாக்க வெளியில் இருக்கக்கூடிய வெளிப்புற சூழ்நிலைகள் அதை நம்மளை உள்ள பாதிக்கும். உள்ள நம்ம மனதளவில் ஒருநிலைப்பட்டுட்டோம், ஸ்டேபிளாக இருந்தாக்க வெளிப்புற சூழ்நிலைகள் மாற தொடங்கும். அதனால தான் இன்னேட் ஸ்டெபிலிட்டி
எக்ஸ்டர்னல் விஷயங்கள் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. நாம் பொதுவாக வெளிப்புற விஷயங்கள் தான் என்ன பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உள்ளிருந்து நாம் ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சிட்டோம் அப்படின்னாக்க வெளிப்புற விஷயங்களை நாம் அதில் இம்பேக்ட் கொடுக்க தொடங்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் சாதாரணமாக மாறும். அப்போது இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்திற்கு ராஜா ஜனகர் இருந்தார். அப்போது ஒரு சந்நியாசி அவரை பார்க்க வந்தார். அவர் நினச்சாரு, நானோ எல்லாம் துறந்த சந்நியாசி, இவரோ ராஜா, இவரை எப்படி ரிஷின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாம் செக் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய ராஜ்யத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு உன்னோட இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு ராஜாவும் அந்த சந்நியாசியும் ஒன்றாவே ஈவினிங்கில் குளத்தில் குளிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், ராஜா உங்களுடைய அரண்மனையில் தீ பற்றிக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜா அப்படியா அப்படின்னு கேட்டார். ஆனால் சந்நியாசி என்ன பண்ணார், ஐயோ என்னோட சாமான்லாம் இருக்குது, அவர் கொண்டு வந்த அந்த ஒரு மூட்டை இருக்கு இல்லையா, அது ஏதாவது எரிஞ்சிடுமேன்னு நினச்சிட்டு அவர் உடனே ஓடி போய் அந்த மூட்டைக்காக ஓடுறாரு. இப்போ திரும்பி பார்த்தா ராஜா வரவே இல்லை. அப்போ அவர் கேட்குறாரு, நீ ஏன் வரவே இல்லை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், தீ பிடிச்சிருச்சுன்னா தீ அணைக்கிறதுக்கு அவங்க அரசாங்கத்தில் மற்றவங்க இருக்காங்க, அவங்க வேலையை செய்ய போகிறாங்க, நான் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஒரு சாதாரண விஷயந்தான். எல்லாம் விட்ட சந்நியாசிக்கு அந்த ஒரு அவர் கொண்டு வந்த அவருடைய பழைய மூட்டையில் அவ்வளோ ஒரு பற்றுதல் இருந்தது. அதனால அவர் மனம் உடனே டிஸ்டர்ப் ஆயிடுது. எல்லாத்துக்கும் நடுவில் இருந்து கூட இந்த ராஜா ஜனகர் பற்றுதலிலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுது அவர் மனம் ஒரு நிலையாக தான் இருந்தது. இது ஒரு சின்ன உதாரணத்திற்காக சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி நம்ம மனம் ஸ்டேபிளாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு நம்மளுடைய தவறு புரிய தொடங்கும். இல்லைன்னா நான் ரைட்டு, ஏன்னா இத்தனை நேரமாக அர்ஜுனன் பண்ணிய தர்க்கங்கள் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். பல விஷயங்களை நம்ம கேட்டுட்டோம். என்னையே அவங்க கொண்டுட்டு போனால் கூட பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு அர்ஜுனன் ரொம்பவும் ஒரு பிடிவாதத்தோடு இருந்தான். நான் எதையுமே செய்ய மாட்டேன், என்னால் இதை செய்ய முடியாது, யுத்தம் செய்யவே முடியாது அப்படின்னு அவன் கிளியராக சொன்ன பிறகு இறைவன் அவனுக்கு பல விஷயங்களை கூறி புரிய வைக்கிறார். கொஞ்சம் புரிய தொடங்கின உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நீதான் என்னுடைய குரு, இப்பொழுது நான் உன்னை குருவா ஏத்துன்ட்டேன், நீ என்ன சிஷ்யனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம மனதில் குழப்பம் வரும்பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தேவைப்படுவாங்க. நம்மளே எல்லாம் தெரியும்னு கிடையவே கிடையாது. அப்போது உபனிஷதாக இருக்கட்டும், பாகவதமாக இருக்கட்டும், அதில் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, எல்லாமே தெரிந்த ஒருவனை நீ வாழ்க்கையில் குருவாக உன்னுடைய கைடாக நீ ஏற்றுக்கோ. பாகவதத்திலையும் அப்படிதான் சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் விட உயர்ந்த குரு சத்குரு பரமாத்மா, இறைவனையே நீ குருவாக அடை. ராமாயணத்திலையும் என்ன சொல்லியிருக்குன்னா, குரு பினு கதி நஹி, இறைவன் இல்லாமல் குரு இல்லாமல் நமக்கு நற்கதி கிடைக்காது அப்படின்னு. அப்போ மனித குருமார்களை நம்ம இத்தனை வருடங்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழிப்படி நடந்தோம். இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு என்ன அறிவுரை கொடுக்குது அப்படின்னா, இறைவன் ஒருவனையே நாம் குருவாக அடையும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த கீதை ஞானம், ஞான கடலே வந்து கொடுக்கக்கூடிய ஞானமானது நமக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டும், நல்ல பாதையை அழைத்து செல்லும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே உள்ளிருந்து என்ன ஒரு தேடல் இருக்கு அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சி, அந்த ஆனந்தத்தை நோக்கிதான் மனம் போகுது. நம்ம செய்யறது எல்லாமே ஒரு அல்டிமேட்டா நமக்கு ஒரு மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் வேணும் அப்படின்னு தானே செய்கிறோம். அப்போ உதாரணத்திற்கு ஒருவன் இருந்தான், அவனுடைய கடைசி நாள் வந்தது, இன்னைக்கு அவன் இறக்கணும். அவன் இறைவன் கிட்ட கேட்குறான், ஓகே எனக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி. அப்போ இறைவன் சிரிக்கிறாரு, இத்தனை நாள் நீ வாழ்ந்துட்ட, இந்த ஒரு நாள் உனக்கு எதுக்கு நீ எக்ஸ்ட்ராவாக கேட்குற அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஒரு நாள் கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. நீ என்ன பண்ணுவ அந்த ஒரு நாளில் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த ஒரு நாள் எனக்கு கிடைச்சிதுன்னா இத்தனை நாட்களாக நான் மற்றவர்களோடு அளந்து பேசினேன், அவர்களுடைய நடத்தையின் தகுந்தா போல என்னுடைய நடத்தை இருந்தது. நான் வாழ்க்கையில் அவங்களுக்கு ரியாக்ஷன் தான் செஞ்சேன், என்னுடைய ஆக்ஷனை நான் செய்யவே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி நான் இருந்தேன், நான் நானாகவே வாழலை, என்னுடைய உண்மையான சுபாவத்தை நான் வெளிப்படுத்தலையோன்னு எனக்கு தோணுது. இந்த ஒரு நாள் கிடைச்சதுன்னா நான் என்னை மாற்றிப்பேன்,
என்படி நான் சுதந்திரமா வாழ்வேன், மற்றவர்களை பத்தி கவலைப்பட மாட்டேன், அவங்க எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய உயர்ந்த சுபாவத்திலேயே நான் வாழ்வேன். எனக்கு அடுத்த பிறவிக்கான ஒரு கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு இது எனக்கு கிடைச்சிடும். ஆனால் அடுத்த பிறவிக்கு நான் எப்படி வாழணுங்கிற ஒரு கைடன்ஸோடு நான் இங்கிருந்து போவேன். அந்த ஒரு நாள் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறான். இப்படி தான் நாமளும் செய்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்ந்த முறை மாற்றிக்கணும்னு தெரியும் பொழுது, தவறை உணரும் பொழுது நமக்கு தோணுது இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கலாமே, இப்போ அந்த நேரம் நமக்கு கிடைக்குது, இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் இன்னையிலிருந்து நம்மளை திருத்தி கொண்டு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பாதையில் வாழ்ந்து நம்மை மாற்றிக்கொள்ளலாமே. ஓம் சாந்தி.